ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு என் நெற்றியை தொட்ட உனக்கு உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்து வெற்றியுள்ள ஆளாக இந்த உலகத்தில் உலா வர செய்ய போகிறேன். ஏன்னா நீ தனிமரம் அல்ல. இந்த சாயப்பா உனக்கு துணையாக நிழலாக உன் கூடவே தானே இருக்கேன். நீ மனசு சோர்ந்து போனாலும் நான் உன்னை தாங்கி பிடிச்சு தூக்கி நிறுத்தி என் அருளால் உனக்கு வெற்றிகளை கொடுப்பேன். நீ பொறுமையாக இருந்ததற்கான பலன் இப்போது உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. உன்னை ஏளனம் செஞ்சவங்களுக்கும் உன் உழைப்பை சுரண்டியவர்களுக்கும் நீ நேரடியாக பதில் சொல்லணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உன் மௌனத்தையும் கண்ணீரையும் நீ அடக்கி வச்சிருக்கிற கோபத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ அமைதியாக இருந்தீனா அது தோல்வியும் கிடையாது. உன் வாழ்வில் வெற்றிக்கான உயர்வுக்கான ஆரம்பத்தை இந்த சாயப்பா தொடங்கி வைக்க போறேன்றத உனக்கு உணர்த்தும் விதமாக தான் என் நெற்றியை தொட சொன்னேன். என் தங்கமே, என் நெற்றியை தொட்டதால இப்போ உன் வாழ்க்கையில செல்வம் பெருகி சந்தோஷம் நிலையானதாக நிரந்தரமானதாக இருக்க போகுது. உன் குடும்பத்தில் இருந்த தடைகளை விலக்கி பிரச்சனைகளை தீர்த்து உன் மனச்சுமையையும் நான் இறக்கி வைக்க போறேன். உன் தொழிலும் வாழ்க்கையும் வேகமாக முன்னேற்றம் எடுக்கும். நீ செய்கிற வேலைகளை எல்லாம் மன திருப்தியோடு நீ செஞ்சாலே அனைத்துக்கும் உரிய பலனை நான் உயர்வாக அமைச்சு கொடுப்பேன். உன் வீட்டில் அமைதியும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் நிலச்சி இருக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். தங்கத்தை எப்படி நெருப்பில் போடும்போது தங்கம் சுத்தமாகுதோ அதே போல் மன அழுத்தமும் மன உறுதியும் கொண்ட உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக உனக்கான வைரமாக உன்னை ஜொலிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அழுத்த மண்ணுக்குள்ள அழுத்தமும் நெருக்கமும் இருளும் அதிகமாக வைரம் உருவாகுவதைப் போலதான் மனுஷ பிள்ளையாகிய நீனு மன அழுத்தத்தோடும் வலியோடும் உனக்குள்ள ஆற்றலை உணர்ந்து வைரமாக மாறப்போற. உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆளா நீ உயரலாம். விருட்சமாக இருக்கும் உன்னை விஸ்வரூபம் எடுக்க செய்து உனக்கென ஒரு வரலாற்றையே இந்த சாயப்பா படைப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை உனக்கு எதிராக திரும்பியது போல உனக்கு தோணலாம். நீ நம்பினவங்களே உன்னை கைவிட்டதாக நீ நினைக்கலாம். உன் முயற்சிகள் வீணாகி போகுதுன்னு யோசிக்காதே. இந்த சாயப்பா உடைஞ்சு போயிருக்க உன்னை உருவாக்கி உன் நிலைமையை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ தடுமாறும் போது உன்னை கீழே விழுக விடாமல் என் கையை கொடுத்து உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க போகிறேன். பண கஷ்டமும் கடன் சுமையும் மன அழுத்தமும் உன் வாழ்க்கையை ஆளும்படி நான் விட்டுட மாட்டேன். என்னை சரணடைஞ்சிருக்கிற உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் செல்வந்தனா உன்னை மாற்றி காட்டுறேன். நீ செய்கிற வேலைகளை எல்லாம் மன திருப்தியோடு செஞ்சாலே அதற்குரிய பலனை நான் கொடுத்தே தீருவேன். என்னை நம்பி வாழும் நீ எதுக்காகவும் கண்ணீர் விடக்கூடாது என் செல்லமே. ஒரு மனுஷன் கண்ணீர் வடிக்கிறானா அது அவனுடைய கோழைத்தனம்னு யார் சொன்னது? கண்ணீர் பல சமயங்களில் மன பாரத்தை கரைச்சி விடுறதுக்கும் இறக்கி விடுறதுக்கும் சரியான வழிதான். நீ கண்ணீர் விடுறதாலேயோ கவலைப்படுறதாலேயோ கோழைன்னு நான் சொல்லிட மாட்டேன். விதியை தாண்டி உனக்கான துணிச்சலை நீயே கொடுத்துக்கிட்டு கண்ணீர் விட்டு மனசுக்குள்ள தைரியத்தை உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இனிமே நான் கலங்கவே மாட்டேன்ற தைரியத்தோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இத்தனை நாள் நீ அழுததும் கஷ்டப்பட்டதும் போதும். இனி எதுக்காகவும் நீ கலங்க வேண்டாம். நீ எதை நினச்சி ஆசையாக காத்துக்கிட்டு இருக்கியோ உன்னுடைய அந்த வேண்டுதல்களை எல்லாம் இப்போதே நான் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். உனக்கு துணையாக உன்னை சுற்றி இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதுக்காக இருளை பார்த்து பயப்படணும்? நீ கையில் ஏந்திய தீபமாக இந்த சாயப்பா உன் கூடவே தானே இருக்கேன். வாழ்க்கை பாதையில் கற்கள் வந்தாலும் முட்கள் வந்தாலும் உன் பாரத்தை எல்லாம் என் பாதத்தில் இறக்கி வச்சிடு. உன் வீட்டு வாசலை சுற்றி உனக்காகவே நான் காவல் காத்துக்கிட்டு இருக்கேன். யாராவது கெட்ட எண்ணத்தோட கெட்ட மனசோட உன் வீட்டுக்குள்ளே காலடி வைக்கணும்னு நினச்சா நான் ஒருபோதும் அவங்கள அனுமதிக்காம அவங்கள அப்படியே திரும்ப அனுப்பிடுவேன். நீயும் நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் குலத்தையும் குடும்பத்தையும் காத்து
உன்னை பாதுகாக்கும் நிழலாக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உனக்கு துணையாக இருந்து முன்னேற்றத்தை கொடுப்பேன். நீ தடுமாறும் போதெல்லாம் உன்னை கீழே விழுக விடாமல் என் கரங்கள் தானே உன்னை தாக்கி பிடிக்குது. உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, அப்புறமா பார்த்துக்கலாம்னு நீ தள்ளி போட்ட விஷயங்களை எல்லாம் இப்போ வேகமாக விறுவிறுப்பாக நானே உனக்கு நடத்தி முடிச்சு கொடுத்துட்றேன் என் செல்லமே. நீ கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு பல பெரிய வாய்ப்புகளை இந்த சாயப்பா உனக்காக வந்து கொட்ட போகிறேன். உன் வாழ்க்கையை என் அருளால் வெற்றியாக மாற்றி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்குறேன். உன் மன வலியையும் வேதனையும் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ வாழ்க்கையில் பார்த்த அவமானங்களும் உன் வலிகளும் வேதனைகளும் துன்பங்களும் தீர்ந்து போய் இப்போ உனக்கான நல்லது நடக்க போகுது. உன்னை தோக்கடிக்க நினச்சவங்களுக்கு முன்பாகவே நான் உன்னை ஜெயிக்க வச்சு காட்டுறேன். நீ எதுக்கும் பயப்படாமல் மனம் உடஞ்சி போகாமல் கண்ணீர் சிந்தாமல் கவலைப்படாமல் தைரியமாக இரு. உன் வலியையும் வேதனையும் நான் சக்தியாக மாற்றுவேன். உன்னை தாழ்த்த நினச்சவங்களுக்கு முன்பாக உன் வாழ்க்கையை நான் ஜெயிச்சு காட்டுறேன் என் செல்லமே. உனக்கு முன்னும் பின்னும் உனக்கு நிழல் போல நான் இருந்து உன்னை வழி நடத்தும் போது நீ எதை பற்றியும் யோசிக்காமல் கவலைப்படாமல் உன் கடமைகளை மட்டும் சரியாக செஞ்சினா போதும். மற்ற எல்லாவற்றையும் இந்த சாயப்பா முடிச்சு கொடுத்துட்றேன். மற்றவங்க நடக்கும் பாதையில் நீ நடந்து போகலை. மற்றவங்கள பார்த்து நீ எதையும் செய்யணும்னு நினைக்கல. உனக்கென ஒரு பாதையை வச்சுக்கிட்டு தனித்துவத்தோட வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற. உன் ஆசைகளை நான் ஒருபோதும் நிராசையாக மாற்றிட மாட்டேன். உன்னுடைய தனிமையை போக்கி உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்குறேன். நீ போகும் வேகத்தை குறைக்காதே, எதையும் தடுத்து நிறுத்த நினைக்காதே. வாழ்க்கையில் நடக்கிறத அப்படியே ஏற்றுக்கிட்டு அடுத்த நிலைக்கு தயாராகி போய்கிட்டே இரு. உன் சாயப்பா கண்டிப்பாக உன்னை சரியான பாதையில் கொண்டு போவேன் என் செல்லமே. நீ செஞ்ச ஒவ்வொரு உழைப்பும் தான் விதையாக இருந்து இப்போ உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. உனக்கு நல்ல வருமானத்தை உண்டாக்கி வரவுகளை அதிகப்படுத்தி உன் வாழ்க்கையவே நான் வெற்றி வாழ்க்கையாக மாற்ற போகிறேன். நீ இழந்த பணம் எதுவும் உனக்கு இழப்பு கிடையாது. நல்ல அனுபவங்களை உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் நீ ஒரு நிமிஷம் கூட நினைக்காதே. முடிவுன்னு இங்கே எதுவுமே இல்லை. இந்த சாயப்பா உனக்காக ஒரு புது தொடக்கத்தை உருவாக்கி தரப்போகிறேன். சோதனைகள் உன்னை உடைக்க முடியாத அளவுக்கு உன் வேதனைகளை போக்கி உன்னை காக்கும் அஸ்திரமாக இந்த சாயப்பா தானே இருக்கேன். உன் விதியை மாற்றி எழுதி உனக்கான மகிழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி தர நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நான் இருக்கும்போது எந்த விஷயத்தையும் நீ யோசித்து பயப்பட தேவையில்லை. உன்னுடைய வலிகளும் வேதனைகளும் இப்போ உனக்கான பாடங்களாக மாறும். நீ வடித்த கண்ணீர் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதங்களாக மாறும். உன் வாழ்க்கையை நானே வழி நடத்தி உனக்கான வெற்றிகளை கொடுப்பேன்ற நம்பிக்கையோட முன்னேறு. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் நீ ஒருபோதும் மனச்சோர்வு அடையாதே. உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இன்னும் இருக்குது. என்னை முழுமையாக நம்பும்போது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். உனக்கு ஒருத்தரையும் பிடிக்கலன்றதுக்காக உன்னை குறை சொல்கிறதுக்காகவே எதையாவது ஒன்று புதுசாக சொல்லிக்கிட்டு இந்த உலகத்தில் புதுசாக உனக்கான குறைகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் வேணும்னே இல்லாத பொல்லாத குற்றங்களை உன் மீது சுமத்தினாலும் நீ கண்டுக்காம அதை பெருசுப்படுத்தாம அவங்கள விட்டு விலகி போயிடுன்னு செல்லமே. உன் மனசை காயப்படுத்தி அதன் மூலமாக சந்தோஷப்படும் மனிதர்களை பொருட்படுத்தாமல் நீ இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தும் போது நிச்சயமாக உன் வாழ்க்கை பிரகாசிக்கும். கண்ணீரோடு நீ என்கிட்ட வேண்டி கேட்டதையெல்லாம் சந்தோஷமாக நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். தாங்க முடியாத வலிகளையும் சுமைகளையும் பொறுத்துக்கிட்டு வாழும் உனக்கு உன் நிலைமையை மாற்றி அமைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் கஷ்ட காலங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகுது. இத்தனை நாளாக நீ வைத்த வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ நினச்சதெல்லாம் உடனே நடக்கணும்னு அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இரு.
காரணத்தோடு தான் நான் அனைத்தையும் தள்ளி வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் அது உனக்கு புரியும் போது நான் உனக்கு எல்லா விதத்திலும் நல்லதை தான் செஞ்சேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நிச்சயம் நீயே என்னை தேடி வந்து என் ஆலயத்தில் எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய்.